ஃப்ரைடே ஐடிசியோட ஷேர் 1.5% ஃபால் ஆயிருக்கு. ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸை ஜனவரி 6 வந்து டிமர்ஜ் பண்ண போறாங்க. அதனால தான் ஐடிசி ஷேர் ஃப்ரைடே கீழே விழுந்திருக்கு. ஐடிசி இப்பவுமே நல்ல குட் ஃபண்டமெண்டலோட தான் இருக்கு. இந்த டிமர்ஜர்னால ஷேர்ஸ் விழுகுதுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து ஸ்டாக்ஸை வாங்குறது தான் பெட்டரா இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி சிகரெட் மார்க்கெட்ல டாமினன்ட் பிளேயரா இருக்காங்க. சிகரெட் பிசினஸ்க்கும் ஸ்ட்ராங் வால்யூம் growth இருக்கும். நிறைய பேருக்கு ஐடிசிங்கிறது சிகரெட் பிசினஸ் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஐடிசி சிகரெட்ஸ் மட்டும் இல்லாம நான் சிகரெட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற எப்பி நூடுல்ஸ், ஆசிர்வாத் கோதுமை இது எல்லாமே ஐடிசியோட பிராண்டு தான். ஐடிசி சிகரெட், எஃப்எம்சிஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி, அது போக ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பிசினஸ் பண்றதுனால அவங்கள்ட்ட மோர் அசட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இருந்தாலும் ஐடிசியோட ஸ்டாக் பிரைஸ் ஷார்ட் டேர்ம்ல ஒரு 20 ல இருந்து 25 rupees ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லாங் டேர்ம்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ், மற்ற கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், சேல்ஸ் growth இதெல்லாம் பார்க்கும்போது லாங் டேர்ம்ல நல்ல அப்சைடு இருக்கும். இப்போ ஐடிசி அவங்களோட ஹோட்டல் பிசினஸ் தான் தனியா பிரிச்சு ஐடிசி ஹோட்டல்ஸ்ங்கிற ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ண போறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ஸ்க்கு ஸ்ட்ராங் growth இருக்கிறதுனாலையும் டொமஸ்டிக்ல அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஃபினான்சியல் இயர் 27ல அரௌண்ட் 45 பில்லியன் ரெவன்யூ கிராஸ் பண்ணிடும்னு கம்பெனி சைட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டலோட டிமர்ஜர் 1:10 ரேஷியோல பண்ண போறாங்க. நீங்க இப்போ ஐடிசி ஷேர்ஸோட 10 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிமர்ஜர்ல ஆல்ரெடி ஐடிசி வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 60%, பேலன்ஸ் இருக்க 40% ஐடிசியே வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க.